இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் அந்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும் பொழுது, பைபிள்ல அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்க போகும் பொழுது, எலிசபெத் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யாருன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், எலிசபெத் சாதாரண ஒரு பெண்மணி, அவங்க சொல்றதுனால என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வாசிக்கிறோம், அன்னை மரியாள் சந்திக்க போகும் பொழுது எலிசபெத் ஆனவங்க தூய ஆவியால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டார்கள்னு வாசிக்கிறோம். அதனால இது ஒரு பெரிய ரெஃபரன்ஸா இருக்குது. செகண்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த சந்தேகம் எல்லாருக்குமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இயர் 431 என்ன நடக்குதுன்னா, இயேசுவோடைய தாயாக மட்டும்தான் அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அதுவும் ஹியூமன் ஃபார்மான இயேசுவுக்கு மட்டும்தான், கடவுளுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ கவுன்சில் ஆஃப் எஃபேசஸ் இதுக்கு ஒரு சரியான பதில சொல்றாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசு 100% மனிதனாகவும் இருந்தார், 100% கடவுளாகவும் இருந்தார். 100%மான மனிதனுக்கு எப்படி அன்னை மரியாள் ஒரு அன்னையாக இருந்தார்களோ, அதே போலதான் கடவுளாக இருக்கும் பொழுதும் அன்னை மரியாள் ஒரு அன்னையாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதனாலதான் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பட்டத்தை திருச்சபை அவங்களுக்கு வழங்கி இருக்குது. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை பார்க்குறேன். சரிங்களா?